ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி ஐகான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேங்க் கேரண்டி பற்றி ஒரு சம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கேஸ் ஸ்டடி. ஓகே, இந்த கேஸ் ஸ்டடியில் வந்துட்டு என்னென்ன ஆக்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, எப்படி வந்துட்டு ஒரு பேங்க் டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், கொஷினை ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்ற சிச்சுவேஷனை படிச்சுக்கணும். ABC Infrastructure Private Limited enters into a contract with the National Highway Authority of India. ஓகே, எதுக்காக அந்த கான்ட்ராக்ட் அப்படின்னா, ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஹைவே பில்டிங் பண்ணுறாங்க, ஹைவே கட்ட போகிறாங்க. ஓகே, இதுக்காக வந்துட்டு ஏபிசி என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய பேங்க்கு கிட்ட போயிட்டு 2 கேரண்டி கேட்குது. என்னென்ன கேரண்டி அப்படின்னா, ஃபைனான்ஷியல் கேரண்டி 5 கோடிக்கும் பர்ஃபார்மன்ஸ் கேரண்டி 10 கோடிக்கும் கேட்குறாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் கேரண்டியோடைய வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 31, 2026 வரலும் கேட்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் கேரண்டி வந்துட்டு டிசம்பர் 31, 2027 வரலும் கேட்குறாங்க. ஓகே, அபெக்ஸ் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கேரண்டி கொடுக்குறாங்க பை டேக்கிங் 15% ஆஃப் கேஷ் மார்ஜின். சரிங்களா? ஸோ இந்த 2 கேரண்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் கீழே வரும். ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னாலே கான்ட்ராக்ட் ஆக்ட் கீழே தான் வரும். ஸோ இதுவும் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் கீழே தான் வருது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 2026 பிப்ரவரியில் வந்துட்டு ஏபிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்கும் நாய்க்கும் என்ஹெச்ஏஐக்கும் வந்து ஒரு சின்ன டிஸ்பியூட் வருது. என்ன டிஸ்பியூட் வருதுன்னா, ப்ராப்பரான லேண்ட் கிளியரன்சஸ் வந்து என்ஹெச்ஏஐ வந்து நம்ம கொடுக்கல. ஸோ அதனால் அவங்களால கட்டி முடிக்க முடியல. ஸோ இதில் வந்து ஒரு 3 ஈவெண்ட் நடக்குது. எதனாலன்னு பார்த்திங்கன்னா, அந்த என்ஹெச்ஏஐ வந்துட்டு கேரண்டி இன்வோக் பண்ண போகிறாங்க. இப்போது என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 5 crores கேரண்டி இருக்குது இல்லையா, ஃபினான்ஷியல் கேரண்டியை வந்துட்டு கரெக்டாக மார்ச் 31 லாஸ்ட் டே ஈவினிங் 4:30க்கு போயிட்டு இன்வொகேஷன் டிமாண்ட் வைக்கிறாங்க. அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியும் வந்துட்டு அந்த கேரண்டி வந்து இன்வோக் பண்ணாதீங்க, இதுக்கு ரீசன் வந்துட்டு முழுக்க அந்த கம்பெனி தான், எங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு லேண்டெல்லாம் கிளியரன்ஸ் கொடுக்கல, அதனால தான் எங்களால் கட்டி முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜனவரி 15 வந்து நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 10 கோடி ரூபா பர்ஃபார்மன்ஸ் பேரஞ்சியும் வந்துட்டு கேரண்டியும் கட்டி கொடுத்ததில் வந்துட்டு கிரவுண்ட் ஒர்க் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இன்வோக் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இதிலேருந்து ஃபாலோயிங் கொஷின்ஸ் வரும். இது எப்படி வந்து ஒரு பேங்க் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அபெக்ஸ் பேங்க் ரிசீவ்ஸ் த இன்வொகேஷன் ஃபார் த 5 crore ஆன் த எக்ஸாக்ட் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி. இஸ் த பேங்க் லீகலி ஆப்ளிகேட்டட் டு ஹானர் திஸ் இன்வொகேஷன்? பேங்க் வந்து இன்வொகேட் பண்ணலாமா பண்ணக்கூடாது? இன்வொகேஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த பணத்தை வந்து எடுத்து அந்த கன்சர்ன் பெனிஃபிஷரிகிட்ட கொடுக்கணும். ஏன்னா நம்ம கேரண்டர் தானே, ஏபிசி கம்பெனிக்கு அந்த பேங்க் வந்து கேரண்டர். ஸோ இவங்க வந்துட்டு அந்த வேலையை முடிக்காத காரணத்தினால இவங்க எவ்வளோ கேரண்டி கொடுத்தாங்கன்னா அந்த லாஸை நம்ம பேங்க் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நோ, எஸ். ஓகே, நோ எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நம்ம படிக்கணும். த இன்வொகேஷன் மஸ்ட் பி ரிசீவ்ட் அட்லீஸ்ட் 1 clear business day பிஃபோர் எக்ஸ்பைரி. இது தப்பு. ஓகே, அந்த எக்ஸ்பைரி டேட் என்ன இருக்கோ அந்த டேட் வரலுமே வந்து இன்வொகேஷனுக்கு வந்துட்டு பவர்ஸ் இருக்குது. அடுத்து, இன்வொகேஷன் ரிசீவ்ட் ஆன் த டேட் ஆஃப் எக்ஸ்பைரி டியூரிங் பேங்கிங் ஹவர்ஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி வேலிட். ஓகே, நோ, த பேங்க் நீட்ஸ் கன்சென்ட் ஃப்ரம் த அப்ளிகேஷன் டு ப்ராசஸ் லாஸ்ட். தேவையில்லை, கன்சென்ட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அக்ரிமெண்ட் வந்துட்டு யாருக்கு இருக்குன்னா, பேங்க்குக்கும் என்ஹெச்ஏஐக்கும் தான் அக்ரிமெண்ட்டு கேரண்டி கொடுத்தது. ஸோ இதில் வந்து அந்த நம்ம கஸ்டமர் ஏபிசி இருக்கார் இல்லையா, அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இன்வொகேஷன் அவங்க பண்ணிக்கலாம். பட் அனதர் எக்ஸ்டெண்டட் வேலிடிட்டி 30 days கொடுக்கலாமா? இது பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஆன் கன்சிடரிங் த 4 ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். ஆப்ஷன் பி என்ன சொல்லுது அப்படின்னா, an invocation received on the date of expiry during the banking hours is valid, so they can invoke. அடுத்து, same ABC infrastructure insists that bank should not pay the invoked BG because NHA breached the contract by not providing land clearances. How should the bank respond? ஓகே, பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
The bank should wait for a court order before making the payment. No, not required. Indian Contract Actல எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. The bank must act as an arbitrator and review the land clearance document. No, இதுவும் நம்ம வேலை கிடையாது. நம்ம வேலை என்ன அப்படின்னா ஃபைனான்ஸ் சப்போர்ட் கொடுக்கறது மட்டும்தான் பேங்க்குடைய வேலை. The bank must pay as the bank guarantee is a independent contract separate from underlying commercial dispute. Correct. பேங்க்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா இது இண்டிபெண்ட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஷுட் ஃப்ரீஸ் த கேஷ் மார்ஜின் அண்ட் ஹோல்டு த பேமெண்ட் இன் அன் எஸ்க்ரோ அக்கௌண்ட். இதுவும் தேவை கிடையாது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் மஸ்ட் பே த பேங்க் கேரண்டி வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன் ஆஸ் பர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் வாட் ஸ்பெசிஃபிக் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் கேன் அபெக்ஸ் பேங்க் லீகலி ரெஃப்யூஸ் டு ஹானர் த பேங்க் கேரண்டி. எந்த சிச்சுவேஷனில் அவங்க பேங்க் கேரண்டியை கொடுக்காமல் இருக்கலாம், அந்த பணத்தை கொடுக்காமல் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் அக்கௌண்ட் பிகம்ஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட் கிடையாது. இன் கேசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்டு ஃப்ராட் ஆஃப் அன் egregious nature or it honoring it would cause irrelative injustice or harm. சிம்பிள். ஏதாவது ஃப்ராட் நடந்திருக்கா, ஃப்ராடு நடந்திருந்தால் மட்டும்தான் இதை நம்மளால் வந்துட்டு பேமெண்ட் பண்ணாமல் நிறுத்த முடியும். ஓகே, அதே மாதிரி கேஷ் மார்ஜின்லாம் இருக்குன்னா நம்ம வந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு தான் நம்ம பணத்தையே கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இதுவும் தப்பு. கொலாட்ரல் வேல்யூஸ் டிப்ரிஷியேட்டட், இதுவும் தப்பு. ஸோ வாட் எவர் மேபி த சிச்சுவேஷன் வி ஹேவ் டு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிச்சுவேஷனில் மட்டும் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. எப்போ அப்படின்னா ஃப்ராடு நடந்துச்சு அப்படின்னா மட்டும். ஃபோர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா regarding the 10 crore PBG invoked on January 15, 2027, the validity expiry on December 31st, 2026. But the claim period is valid till December 21st, 2027. Should the bank honor the invocation? Okay. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the default occurred after the validity expiry period. தப்பு. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பேங்க் கேரண்டிக்கு வந்துட்டு 1 இயர் எக்ஸ்பைரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 1 இயர் எக்ஸ்பைரி கொடுத்ததுனால என்ஹெச்ஏ வந்துட்டு இன்வொகேஷன் ரிசீவ் பண்ண எஸ் பிகாஸ் த இன்வொகேஷன் வாஸ் ரிசீவ்டு வித்தின் த கிளைம் பீரியட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வென் த டிஃபால்ட் இஸ் அக்கர்ட். நோ, இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் என்ஹெச்ஏ கேன் ப்ரூவ் த டிஃபால்ட் ஹேப்பன். கரெக்ட். இப்போ வந்துட்டு எப்போ பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 வரல அவங்களுக்கு டைம் இருக்குது, வேலிடிட்டி இருக்குது. ஸோ அந்த வேலிடிட்டியில் எப்படி நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா என்ஹெச்ஏன்ற கம்பெனி வந்து இவங்க டிஃபால்ட் பண்ணியிருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியும், இன்வொகேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆஸ் பர் த டீட்டெயில்ஸ் அந்த பேங்க் கேரண்டியில் எழுதியிருப்பாங்க இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் பண்ணி கொடுக்கல, இதனால தான் வந்துட்டு நாங்கள் இன்வொகேட் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம பண்ணி தான் ஆகணும். அடுத்து, as per exception 3 of section 28 of Indian Contract Act, what is the minimum claim period that bank and financial institutions should ideally stipulate in a bank guarantee? minimum time period வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிடேஷன் ஆக்ட் படி 12 months. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜிக்கு இது ரொம்ப அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. when Apex Banks pays the 5 crore of financial bank guarantee to NHA, what immediate accounting action must take place regarding 15% cash margin? 5 கோடி ரூபா பேமெண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சுனாலே ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஷ் மார்ஜினை லிக்விடேட் பண்ணிவிடுவாங்கப்பா. லிக்விடேட் பண்ணிவிட்டு பாக்கி பணம் தான் பேங்க்லேருந்து பேமெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த கேஷ் மார்ஜின் பேமெண்ட் ஆகிடும். ஸோ மொத்தமாக சேர்த்து 5 கோடி ரூபா கொடுத்துருவாங்க, விச் இன்க்ளூட் 15% கேஷ் மார்ஜின் ஆஃப் த கஸ்டமர். ஓகே. அடுத்து வந்து வாட் ஹேப்பன்ஸ் டு த ரிமைனிங் 4.25 crores த அபெக்ஸ் பேங்க் பே அவுட் டு என்ஹெச்ஏஐ இஃப் ஏபிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரண்ட் அக்கௌண்ட் டஸ் நாட் ஹேவ் சஃபிஷியன்ட் ஃபண்டு. அவங்க அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னாலும் இந்த 4.25 கோடியை நம்ம பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா அது என்ன ஆகும்னா கிறிஸ்டலைசேஷன்னு சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்டலைசேஷனில் வந்துட்டு என்னென்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு அது ஒரு லோனாக இருக்காது. பேங்க் கேரண்டிங்கிறது வந்து கான்டிஞ்சன்ட் லைபிலிட்டியில் இருக்கும். பட் ஒன்ஸ் அது கிறிஸ்டலைஸ் பண்ணி இந்த 4.25 கோடியை பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் இட் வில் பிகம் ஆக்சுவல் லைபிலிட்டி, ஆக்சுவல் லோன் ஆகிடும்.
இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு பெனல்ட்டி இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம ரெக்கவர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேபிட்டல் அடிக்வசி how to financial bank guarantee and performance bank guarantee differ in terms of credit conversion factor. credit conversion factor வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் CCF, பர்ஃபார்மன்ஸ் கேரண்டி வந்து பார்த்திங்கன்னா 100% ஆஃப் CCF வரும், கிரெடிட் கன்வர்ஷன் ஃபேக்டரில் வரும். ஓகே. இஃப் ABC இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்டைன் அண்ட் எக்ஸ் பார்ட்டி இன்ஜெக்ஷன் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஃப்ரம் எ லோக்கல் கோர்ட் NHA ரீஸ்டேட்டிங் ஃப்ரம் த என்கேஷிங் த கேரண்டி வாட் மஸ்ட் த அபெக்ஸ் பேங்க் டூ. ஸோ என்றைக்குமே வந்துட்டு ஒரு கோர்ட் ஆர்டர் வருது, ஸ்டே ஆர்டர் வருது அப்படின்னா தென் வி ஹாவ் டு ஆத்தரைஸ் த ஸ்டே ஆர்டர் ஒன்லி. ஓகே. கோர்ட் ஆர்டரை நம்ம மதிச்சு தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துல நம்ம பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. So last question, if the bank guarantee was issued in favoring a party in a foreign country instead of NHA, which international set of rules will be followed? ஸோ பேங்க் கேரண்டியை பொறுத்தவரையிலும் என்ன ரூல் நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணோம்னா URDG 758. ஓகே. இந்த UCP 600ங்கிறது வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட்டுக்கு வரும், அது பேங்க் கேரண்டிக்கு வராது. ஓகேங்களா. ஸோ இந்த 10 கொஷின்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூராக பேஸ் பண்ணி நம்ம கேஸ் ஸ்டடியை பேஸ் பண்ணி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் பார்த்துருக்கீங்க பேங்க் சைட்லேருந்து அப்படின்னாங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதை இன்டிமேட் பண்ணுங்கள், ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் தட் ஒன் ஆல்சோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.